காடு வழி. காலை மங்கலான பனி. ஒரே ஒரு சாலை. சாலையோட இருபுறமும் பெரிய பெரிய மரங்கள். கேமரா ஜூம் இன். ஒரு ஜீப் மெதுவா காடு உள்ள நுழைகுது. ஜீப்ல 3 பேரு. விஜய் தைரியசாலி, அனு காடு ரிசர்ச் பண்றவங்க, கிரண் கேமராமேன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றவர். அனு சொல்றாங்க, இந்த காட்டுக இரவு நேரம் யாருமே போறதில்ல. ஆனா இந்த வாரம் அந்த கருப்பு நிழல் பத்தி ரிசர்ச் கிடக்குது, இத கண்டுபிடிக்கணும். விஜய் சிரிச்சிட்டு, பேயோ நிழலோ எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கிறோம். கிரண் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட கேமரா நிழல்களை காட்சியிடும். ஆனா ஒரு நொடிக்கு ஒரு கருப்பு உருவம் மரத்துக்கு பின்னாடி ஓடுற மாதிரி ஃபிளாஷ். கிரண், பாருங்க ஏதோ ஓடியது. அனு, காற்றோ நரி இருக்கும். ஆனா கிரணின் முகம் பயமா மாறிடுது. காட்டு நடுவுல குடிசை. ஜீப் நின்றுடுது. அங்க ஒரு பழைய குடிசை. கதவு பாதி உடைஞ்சு. விஜய் நம்ம ரிசர்ச் செய்ய இந்த இடம் பெர்ஃபெக்ட்னு சொல்றார். அவர்கள் உள்ளே போறாங்க. உள்ளே ஒரு மேசை, அதன் மீது பழைய பதிவுகள். அனு ஒரு நோட்புக் எடுத்து படிக்கிறாங்க. இங்கே இருக்கும் நிழல் மனிதன் இல்லை, இரவு அவன் வருவான், அவன் கண்கள் சிவப்பாக எரியும்னு. அவங்க படிக்கிறப்போ பக்கத்துல இருந்த ஜன்னலின் வெளியில் 2 சிவப்பு புள்ளிகள் மெதுவா பிரகாசிக்குது. கேமரா ஜூம். அது கண்கள். கிரண் அவசரமா சொல்றார், விஜய் யாரோ இருக்கான். விஜய் வெளியே போகிறார். ஆனா அங்க யாருமே கிடையாது. கண்கள் மாதிரி இருந்த ஒளி மறைஞ்சு போச்சு. இரவின் முதல் தாக்கம். இரவு 9 மணி. காடு முழக்க இருட்டு. இலைகள் குலுங்குற சத்தம் மட்டும். கிரண் வெளியே போய் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணுறார். கேமரா கிரணை ஃபோக்கஸ் பண்ணுது. அது போதும். மரங்களுக்கு நடுவே ஒரு கருப்பு உருவம் மெதுவா நெருங்குது. கிரணுக்கு தெரியாது. உருவம் ஹைட் ஆகி நீளமான நிழல் தரையில விழுது. அது கிரணின் பின்னாலே நின்றுடுது. கேமரா மட்டும் ரெக்கார்ட் பண்ணுது. உருவத்தின் சிவப்பு கண்கள் மட்டும் ஸ்ட்ராங்லி க்ளோஸ் அப். சீன் பிளாக் அவுட். காணாமல் போன கிரண். காலை முதல் ஒளி காட்டுல விழுது. குடிசைக்கு உள்ள விஜய், அனு இருவரும் பதட்டமா இருக்காங்க. அனு, கிரண காணோம். நேத்து இரவு வீடியோ ரெக்கார்டிங் பாத்தியா? அவன் பின்னால நின்றது என்ன? விஜய் ரெக்கார்டிங்க ரீவைண்ட் பண்றார். ஸ்கிரீன்ல கிரண், அதற்கு பின்னால பெரிய கருப்பு உருவம். ஆனா உருவம் கேமரா திசையை பார்த்த உடனே படம் ஸ்டாட்டிக் ஆகி உடைந்து போயிடுது. விஜய் திடுக்கிட்டு, இது உயிரினமா இருக்க முடியாது, ஏதோ வேற மாதிரி அப்படின்னு சொல்றார். அனு, கிரண தேடணும், இங்கிருந்து ஓடிப்போனா அவனை நம்மளால முடியாது கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்றாங்க. காட்டு ஆழத்துக்கு பயணம் செல்றாங்க. அவர்கள் பாதையை பின்பற்றி உள்ளே செல்றாங்க. மரங்களுக்குள் திடீர்னு வெள்ளை துண்டு கிடக்குது. அது கிரணோட கேமரா மைக் துண்டு. விஜய் அதை எடுத்துக்கிட்டு, அவன் இங்கிருந்து இழுக்கப்பட்டிருக்கிறான். அங்க சில பெரிய பாதச்சுவடுகள். மனிதன் காலளவுல இல்ல, இரட்டிப்பு. பாதச்சுவடு ஆழமா உட்கார்ந்த மாதிரி. அனு, இது என்னடா, கரடி கூட இதெல்லாம் வைக்காது. மரங்களுக்கு நடுவே சத்தம். ஓம் ஓம். மனிதன் சுவாசம் மாதிரி இல்ல, ஆழமான கனமான வேறு உலக சத்தம் போல இருக்கு. விழுந்த மரம் பின்னால் ரகசியம். அவர்கள் அந்த சத்தத்தை பின்தொடர்றாங்க. அங்க ஒரு பெரிய விழுந்த மரம். மரத்துக்கு பின்னால ஒரு அண்டர் கிரவுண்ட் டோர். விஜய், காட்டுல அண்டர் கிரவுண்ட் லேப். டோரை ஓபன் பண்றாங்க. உள்ள கீழே போக ஸ்டெப்ஸ், லைட்ஸ் தானா பிளிங்க் ஆகிடுது. அவர்கள் நுழைந்த உடனே அரண்மனையை போலவே பெரிய ரூம். கண்ணாடி கேஜ்கள். ஒவ்வொரு கேஜிலும் கருப்பு நிற ஷேடோ லைக் உருவங்க. மேல் பக்கம் போர்ட்ல எழுதிருக்குது, ப்ராஜெக்ட் K47 ஷேடோ ஃபார்ம். அனு அதை கேட்டதும் அதிர்ச்சி ஆவாங்க. இதெல்லாம் மனித முயற்சியா? இவங்க நிழல உயிராக்குற எக்ஸ்பெரிமெண்ட். அந்த நேரம் திடீர்னு ஒரு கேஜ் உடைந்து விழுது. நிழல் உயிரின் மிரட்டல்.
அந்த உடைந்த கேஜிலிருந்து அதே நேத்து பார்த்த கருப்பு உருவம் வெளியே வருது. உருவம் ஷேடோ மாதிரி, காற்றின் வடிவம் போல, ஆனா கண்கள் சிவப்பு. அது ஸ்பீடாக விஜய் அருகே வருது. விஜய் டார்ச் வைச்சு உருவம் மீது லைட் பண்ணுறார். உருவம் உடனே பின்னாடி ஜம்ப் பண்ணி கொஞ்சம் டிசால்வ் ஆகுது. அனு, லைட்டு வச்சா இதுக்கு சகிக்கல, லைட்டு தான் வீக்னஸ். அவர்கள் இருவரும் எஸ்கேப் பண்ண அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஓடுறாங்க. கிரண் கண்டுபிடிப்பு. வெளியே வந்த உடனே ஒரு பழைய கல்லறை மாதிரி ஸ்பாட். அங்க ஒரு மரம் அடியில் கிரண் பேஹோஷாக கிடக்கிறார், ஆனா உயிரோட. அனு, கிரண் ஏதாச்சும் பண்ணல, விழித்திர. கிரண் மெதுவா விழித்து, அது அது மனிதன் இல்ல, அது கண்ணுக்கு தெரியாத நிழல், என்னை பல இடம் கள்ளி எடுத்துச் சென்றது. விஜய், இங்க இருந்து வெளியே போயிடணும், முழு காடு எக்ஸ்பெரிமெண்ட் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. அவர்கள மூவரும் ஓடுறதுக்கு ரெடி. ஆனா காடு முழுக்க 100 நிழல்கள் எழும்புற சத்தம். கேமரா ஜூம் அவுட். மரங்களுக்கு நடுவே சிவப்பு கண்கள் 100கணக்கா பிரகாசிக்குது. கருப்பு நிழலின் காடு, விடுகள் எரியும், வழி தெரியாத பாதை காற்றில் பேசும், நிழல்கள் நனம் ஆடும் இரவின் பாடல், அழகின் மறுபக்கம் இருட்டின் காதல், கேள்வி கேட்கும் மௌனம் பதில் தரும் நிழல், இரவின் ஓசை சொல்லும் இது யாரோ கனல். கருப்பு நிழலின் காடு, நிற்கும் மோசம். கொட்டுமழை சொல்கிறது துயரத்தின் மொழி, கனவின் துளிகள் சொரிகின்றன மனத்தின் ஒளி, கடலலை போல வருகிறது இரு சுழல், நிழல் மறைந்திருக்கும் உயிரின் நிழல், குழப்பம் கொண்ட உலகம் இதயத்தை கற்க, நிழல் உலா வரும் காடு உணர்வுகளை சேர்க்க. கருப்பு நிழலின் காடு, கருப்பு இருட்டின் நாடு, பாதை தெரியாத தேசம், இதயத்தில் நிற்கும் மோசம். நிழல் உயிரின் மிரட்டல். அந்த உடைந்த கேஜிலிருந்து அதே நேத்து பார்த்த கருப்பு உருவம் வெளியே வருது.